Hello friends, welcome to Hotpot. நான் மாலதி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் and suggestions கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாலக் பனீர். பாலக்ல வைட்டமின் ஏ, சி, கே, மெக்னீசியம், மேங்கனீஸ், அயன் அது மாதிரி நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுடைய பார்வை திறன் அண்ட் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஸோ எப்போல்லாம் கீரை கிடைக்குதோ அப்போல்லாம் சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பாலக்கை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் கீரையை சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கட்டு பாலக் இலைகள் எடுத்திருக்கேன். கீரை தண்ணியில் ரொம்பவும் வேகக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். உடனே நம்ம வெளியே எடுத்துடணும். கீரையை போடும்போது பாத்திரத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் தெரியும். வேக வேக அதுக்கப்புறமா அது உள்ளே போயிடும். இந்த கீரை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சூப்பு, ரசம், சாம்பார் இதிலெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ கீரையை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வெறும் பட்டர் மட்டும் சேர்த்துக்கோங்க. பட்டர் உருகுனதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 4 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதக்கணும்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதில். அடுத்து பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவுடைய பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்ச பாலக் விழுதை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜார்லேயே ஊற்றிட்டு அதை கழுவி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். நல்லா இதோட பச்சை வாடை போகிற வரை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸ்டவ் லோ டு மீடியமில் வச்சுட்டு மூடி போடாமல் கொதிக்க வைங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க.
கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுறலாம். கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா முந்திரி பருப்பை நீங்கள் பாலில் ஊற்றி அரைச்சி அதோட விழுது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து சாப்பிடும் போதே நல்லா ரிச்சாக இருக்கும். இது பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே சிம்லேயே அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாலக் பன்னீர் நீங்கள் ரைஸ் கூட, சப்பாத்தி, நான் இது எல்லாத்து கூடயுமே நல்லா சூட் ஆகும், சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.